வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி. கணவன் வந்து ஒரு சின்ன குடும்பம். கணவன் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, ஒரு 8 வயசில் ஒரு குழந்தை. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த குழந்தையை சேர்த்து படிக்க வச்சார். அந்த குழந்தை டெய்லி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு எடுத்தும்போது ஒரு சாப்பாட்டையும் அதில் ஸ்நாக்ஸையும் எடுத்துகிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அதை அவங்க அம்மா எவ்வளோ நாள் கேட்டு பார்ப்பாங்க. அது எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவர்கிட்ட, அது பாருங்கள் உங்கள் பொண்ணு டெய்லி சாப்பாட்டை எடுத்து போய் திரும்பி எடுத்துகிட்டு வராங்க, சாப்பிடவே மாட்றாங்க, நீங்கள் தான் கேட்கணும், நீங்களாச்சு உங்கள் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே அவர் கணவர் ஆட்டோ, அந்த பொண்ணுடைய அப்பா ஆட்டோ ஓட்டுனார். அவர் பொண்ணை பாசமாக கூப்பிட்டு போய் ஒரு டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு சொல்லுவார், அம்மா நீ வந்து இந்த சாப்பாட்டெலாம் டெய்லி எடுத்துகிட்டு வந்துடுற சாப்பிடாமலே. நான் வந்து படிக்கும்போது எனக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. நாங்கள் பள்ளியில் கொடுக்குற மதிய உணவு, இலவச உணவு தான் சாப்பிடுவேன். அதுலேயும் ஒரு பருக்கு விடாமல் சாப்பிடுவேன். இலவச உணவு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன். அதே மாதிரி உனக்கு ஸ்நாக்ஸுன்றது எதுவும் கிடையாது. டெய்லி உனக்கு பாக்கெட் மணியாக கொஞ்சம் காசு கொடுக்குறோம் நாங்கள், ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதுமாதிரி எங்களுக்கெல்லாம் எந்த பாக்கெட் மணியும் கிடையாது, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. காலையில் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டுவோம். அதுமாதிரி இப்போ காலில் நீ உனக்கு ஷூ போட்டிருக்குது, நல்ல ஷூ, நல்ல பிராண்டட் ஷூவாக வாங்கி கொடுக்குறேன். எனக்கு செருப்பே கிடையாது நான் படிக்கும்போது. அதுமாதிரி பை, உனக்கு நல்ல ஸ்கூல் பேக், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஸ்கூல் பேக்கு வாங்கி தரேன். எனக்கெல்லாம் அதுமாரி ஸ்கூல் பேக்கெல்லாம் கிடையாது. சும்மா சாதாரண மஞ்சள் பையில் தான் புக்கு எடுத்துகிட்டு போவோம். காலில் செருப்பு கிடையாது. அது மாதிரி பரீட்சை எழுதுறதுக்கு நீ என்னம்மா போன வருஷம் எழுதின அட்டை அது உடஞ்சி போச்சுப்பா, அப்போ இந்த வருஷம் அட்டை அது இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நீ புது புது அட்டையாக வாங்குகிற, நல்லா பிராண்டடான அட்டை வாங்குகிற. நான் வந்து எனக்கு வந்து பரீட்சை எழுதுறதுக்கு அட்டை எதுன்னா அந்த கேலண்டர் எடுத்து காமிப்பார். கேலண்டர் தான் இதை பின்பக்கம் தான் வச்சு எழுதுவோம். இதையே வருஷம் பூரா வச்சுருப்போம். அடுத்த வருஷத்துக்கு அடுத்த கேலண்டர் காலி ஆச்சுன்னா அதனுடைய பின்பக்கத்தை வச்சுக்குவோம் இப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார். எனக்கு வசதி எதுவும் இல்லை, நான் கடுமையாக கஷ்டப்பட்டேன், அதனால தான் என்னால் மேலே அதிகமாக படிக்க முடியல, ஒரு ஆட்டோ டிரைவரான நான் அதை வச்சு உன்னுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தோடு தான் எல்லா செலவுகளும் செய்து உன்னை படிக்க வைக்கிறேன். நீ வந்து இதுமாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பொறுமையாக சொல்கிறார். உடனே அந்த பொண்ணும் கேட்டுக்கிட்டு அதை சந்தோஷமாக, சரி இல்லைப்பா நான் இனிமேல் கரெக்டாக சாப்பிட்டுட்றேன், எந்த வேலை இருந்தாலும் கரெக்டாக சாப்பிட்டுட்றேன், ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்றேன் அப்படின்ட்டு பொறுமையாக சொல்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து விளையாட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம விஷயத்தை புரிய வச்சுட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அது இருந்தாலும் செயல்படுவாங்க. நம்ம புரிஞ்சு வைக்காமல் இப்போ கோவப்பட்டு பேசுறதுனால எந்த பலனும் கிடையாது. அதனால் அமைதியாக சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாலும் நடந்துக்குவாங்க. அதனால் குழந்தைகளோட அன்பாக பேசி அவர்களை கஷ்டத்தை புரிய வச்சு அந்த விஷயங்களை செய்ய சொல்லணுன்றது தான் அந்த கதை சுருக்கம். நன்றி, வணக்கம்.